பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்து இங்கே தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அம்மா கண்டிப்பாக நாங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நீ பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அண்ணாமலை கூப்பிடுறாரு, எல்லாரையுமே கூப்பிட்டு பேசுகிறாரு. நாம் எல்லாருமே பொங்கலுக்கு அங்கே பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா பாட்டி வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஜாலியாக இருக்கும், அதுவும் பொங்கல் அங்கே எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே கிளம்பிடுங்க, இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நீங்கள் சொல்கிறனாலே நாங்கள் எல்லாருமே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ சுருதி கேட்குறாங்க ரவி கிட்ட, அப்படியா சூப்பராக இருக்குமா, ஊரில் நல்லா இருக்குமா, பொங்கல்லாம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூப்பராக இருக்கும், நீ வந்து பாரு, வருஷம் நீ வருவ கண்டிப்பாக, அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சுருதி கிட்ட சொல்கிறாரு. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மனோஜ் சொல்கிறாரு, சரி நம்மளாம் ஜாலியாக நீ போயிட்டு வரலாம் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க பாட்டி வீட்டுக்கு. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டோடனே சூப்பராக இருக்கும், 3 நாள் பொங்கல் நல்லா இங்கே கொண்டாடிட்டு தான் போகணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்து சொல்கிறாரு, பாட்டி கண்டிப்பாக இங்கே சூப்பராக நாங்கள் இருந்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தேவையான சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. எங்கே போகிற, எதுக்காக போகிற, நீ எதுக்காக இங்கே சமைக்கணும், என்னோட மருமக தான் இந்த வீட்டில் சமைக்கணும், அவள் தானே என்னோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு விஜயா, அங்கே தான் மீனாவை மிரட்டி மிரட்டி வேலை வாங்கிட்டு இருந்தேன், இங்கே நீ தான் என்னோட மருமக, நீ தான் போகிற வரைக்கும் சமைக்கணும், வேறு யாருமே சமையல் ரூம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்து, சூப்பர் பாட்டி சூப்பர், இதை கேட்கும் போது காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே விஜயாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அதே மாதிரி போயிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ சுருதிக்கு ஒரு மாதிரி கை வந்து காய் கட் பண்ணும்போது கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஊட்டி விடுறாங்க. இதை பாட்டி பார்க்குறாங்க. 3 மருமகளுக்கும் ஊட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே ஊட்டுறாங்க. மீனாக்கு மட்டும் ஊட்டும் போது அப்படியே கோவத்தோட வாயில் அதிகமாக வைக்கிறாங்க.